அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். உங்கள் 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வது கடினமான காரியம் அல்ல, மிக இலகுவானது. அதற்கு தேவையானது தொடர் முயற்சி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதிகாலையில நீங்க இந்த வகுப்புக்கு எழுந்து 10 வயது பிள்ளைகள் எழுந்து பங்கு பெற்றுகிறீர்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. இந்த தொடர்ச்சியான முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த பெறுபவர்களை தரும் குழந்தைகள். நாங்கள் இந்த பரீட்சையில தொடர் முயற்சியாலே நிச்சயமாக சித்திப்பெறுபேறு அடைவோம். தொடர் கூடிய முயற்சி செய்தால் வெட்டுப்புள்ளிக்கு மேல கூடி பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சித்திப்பெறுபேறு என்பது 200க்கு 70 புள்ளிகள். வெட்டுப்புள்ளி என்பது அந்தந்த பரீட்சை வினாத்தாளை பொறுத்து அமையும். அந்த வகையில நாங்க தமிழ், கணிதம், சுற்றாடல், ஆங்கில, சிங்கள விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பில சுற்றாடல் சார்ந்த, அதாவது வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சியின் முதலாவது பயிற்சியின் வினாத்தாள் 2 இறுதி பகுதியான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு வினாக்களை பார்வையிடுவோம். தொடர்ச்சியாக நாங்க கற்று எங்களை சிறந்த பெறுபவர்களை வெளிக்காட்டுவோம் என கூறிக்கொண்டு, நான் இப்போ உங்களுக்கு இன்றைய கற்கைக்கான பயிற்சி பக்கத்தை காண்பித்து கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கம் வழங்க இருக்கின்றேன். நீங்க மிகுந்த கவனத்தோடு நிச்சயமாக சிறந்த பெறுபேறை நோக்கி நாங்கள் போகின்றோம் என்ற முயற்சியோட இதில் பங்கு பற்றி சிறந்த பெறுபேருக்கு உங்களை வழிகாட்டிக் கொள்ளுங்கள். இதுல கடந்த வகுப்புல 48வது வினாப்பெறையில பார்த்த நாங்கள். அப்ப இன்றைய வகுப்புல 49வது வினாவிலிருந்து பார்வையிடுவோம். சுரங்க தொழிலாளியின் பாதுகாப்புக்கு முக்கியமானது. சுரங்க தொழில் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாறை கற்களை குடைந்து கொண்டு அதற்கிலிருந்து பல அரிய பொருட்களை பெறுவதுதான் சுரங்க தொழில். அதாவது நிலங்களுக்கு கீழே பாறைகளை குடைந்து அதிலிருந்து பல பொருட்களை பெறுகின்ற முயற்சி. அப்ப இந்த பாறை குடைகின்ற போது, நிலத்துக்கு கீழே போகின்ற போது மேலேயும் பாறைக்கல் இருக்கும். ஆனால் அது இறுக்கமாக இருக்கின்றபடியால் அதை குடைந்து உள்ளே சென்று உள்ளே போக போக அவர்களுக்கு தேவையான கற்கள், அதாவது அவர்கள் தேடுகின்ற பொருட்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுரங்க தொழிலாளிகளின் மிக முக்கியமான உறுப்பு, எப்பவுமே மனிதனின் மிக முக்கியமான உறுப்பு தலை. உங்களுக்கு தெரியும், மோட்டார் பைக்கில் போறவ இந்த அதாவது அவயவத்தை முக்கியமாக கூடுதளவில் பாதுகாக்க முயற்சிக்கிற தடியத்தான். அதாவதுதான் ஹெல்மெட், தலைக்கவசம் அணிகிறார்கள். ஏன்னு சொன்னா மனிதனின் முக்கியமான பல உறுப்பு பாகங்கள், அதுல மூளை என்பது எல்லாத்தையும் கொண்டு நடத்துவது அது தலைக்குள்ள தான் இருக்கின்றது. அதான் கடவுளை இறைவனே எங்களுக்கு தலையில மண்டையோட படைத்திருக்கிறார். அப்ப மண்டையோடுக்கும் மேலாக நாங்கள் பாதுகாப்பு தேடுவதற்காக தலைக்கவசம், சுரங்க தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்ல கட்டிட வேலைகள் செய்பவர்கள், உயர்ந்த மாடி கட்டடங்கள் கட்டுபவர்கள் முக்கியமாக தங்கள் தலையை பாதுகாத்துக் கொள்வதுதான் முக்கியம். அப்ப அவர்கள் அணியும்
அந்த முக்கியமான பாதுகாப்பு உபகரணம், அதாவது தலையை பாதுகாத்துக் கொள்ளல். அப்ப தலை கவசம் என்பது விடையாகும். இனி நாங்கள் உணவு சார்பான விடயத்தில சார்ந்த அடுத்த கேள்வி, 50வது கேள்வி. மரவள்ளி கிழங்கில் அதிக அளவில் உள்ள போஷணை பொருள். மரவள்ளி கிழங்கு நிலத்துக்கு கீழே விளைவது. மரவள்ளி மரம் என்பது மரவள்ளி ஒரு சிறிய வகை செடி. அது தடிகளை நடுவதன் மூலம், அதாவது தடிகளை என்பது அந்த தாவரத்தின் தண்டு பகுதியை நடுவதன் மூலம் புதிய தாவரத்தை உருவாக்கி கொள்ளலாம். அந்த தாவரத்தின் மேற்பகுதியிலே கிழங்குகள் உருவாகும். அந்த கிழங்குகளை நாங்கள் உணவாக உட்கொள்ளுகின்றோம். அப்ப இந்த மரவள்ளி கிழங்கிலே உள்ள சத்துத்தான் இங்கு கேட்கப்படுகின்றது. நாங்கள் மதிய நேர உணவுக்கு எப்படி சோறு என்பது எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில எங்களுடைய முக்கியமான உணவு சோறு என்பது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு நாடுகள்ல வித்தியாசமா இருக்கு. நூடுல்ஸும் சாப்பிடவே இருக்கணும், பானுகளை சாப்பிடவே இருக்கணும். ஆனால் நாங்கள் சோறு தான் எங்களுடைய மதிய உணவாக இருக்கின்றது. அந்த சோறு அரிசியில கிடைக்கக்கூடிய போஷணை பொருள் கார்போஹைட்ரேட். அப்ப அந்த கார்போஹைட்ரேட் தான் எங்களுக்கு உடற்சக்தி பெறுவதற்கு உதவுகின்றது. உடற்சக்தியில நாங்கள் நாளாந்தம் செயற்படுவதற்கு தேவையான சக்தியை பெறுவதற்கு. அப்ப மாப்பொருள் கிடைக்கணும். அந்த மாப்பொருள்ல இந்த உடற்சக்தி கிடைக்கின்றது. அப்ப இந்த மாப்பொருளை கொண்டதுதான் மரவள்ளி கிழங்கு. இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைகள், பலாக்காயிலும் அது பல வகைக்குரிய காயாக இருந்தாலும் அதிலையும் மாப்பொருள் சக்தி இருக்கின்றது. அதாவது மாப்பொருள் போஷணைக்கூறும் மாப்பொருள் இருக்கின்றது. அதையும் நாங்கள் மதிய உணவாக உட்கொள்ளலாம். அடுத்தது, இலங்கைக்கு அயலில் உள்ள நாடு. இதுல 3 நாடுகள் தந்திருக்கு. அதாவது இலங்கைக்கு அயல்ல இருப்பது இந்தியா. இந்தியா ஒரு மாலை போல இருந்தால், இந்தியாவின் தெற்கு பக்கத்தில இலங்கை அமைந்திருக்கின்றது. இலங்கையின் வடக்கு பக்கத்தில இந்தியா அமைந்துள்ளது. ஒரு மாலையின் பதக்கம் போலத்தான் இலங்கை இருக்கின்றது. இப்ப இந்தியா ஒரு மாலை என்று கருதப்பட்டால், நான் இப்ப கீழ்காட்டும் பார்ப்போம். இந்தியாவை இப்படியாக ஒரு மாலையாக கருதினால், இலங்கை இப்படியாக ஒரு பதக்கம் போல இருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு தெற்கு பக்கத்தில இலங்கைக்கு வடக்கு பக்கத்தில தான் இந்தியா இருக்கின்றது. இந்தியாவுக்கு தெற்கு பக்கத்தில தான் இலங்கை இருக்கின்றது. திசைகள் ஏனென்றால் இது அரச பரீட்சையில கேட்கப்பட்ட பகல். அப்ப இலங்கையில உங்களுக்கு தெரியும், மாங்காய் போல நாங்கள் இலங்கையை கருதினால், இலங்கையின் மாங்காய் போல இருந்து அதை நிமித்தி வைத்தால், இப்ப ஒரு மாங்காயை நிமித்தி வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் இலங்கை இருக்கின்றது. இலங்கை இப்படியாக இருக்கின்றது. வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, மேற்கு பகுதி என்று இருக்கின்றது. அப்ப நாங்க இலங்கையை பற்றி கேட்கின்ற போது, இலங்கை 9 மாகாணங்களாகவும் 25 மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களை இனங்காண கேட்க வேண்டும். அது சார்பான கேள்விகள் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஆனா இலங்கை என்கின்ற நாட்டுக்கு எந்த பக்கம் இந்தியா இருக்குது என்ற கேள்வி, அல்லது இந்தியாவுக்கு எந்த பக்கம் இலங்கை இருக்குது என்ற கேள்விக்கும், இலங்கைக்கு அயலில் உள்ள நாடு எது என்பதற்கான கேள்விக்கு விடைகளை கண்டுகொண்டோம். இனி 52வது வினா. தாவரங்களை மண்ணரிப்பிலிருந்து காப்பாற்ற உகந்த முறையொன்று. தாவரங்கள் நிலையாக நிற்பன. அவற்றின் வேர்கள் நிலத்தில் ஊடுருவி நிலையாக நிற்க அது உதவுகின்றது.
அப்ப தாவரங்கள் நின்ற இடத்திலேயே ஒரே இடத்திலேயே தான் நிற்கும், இடம்பெயர்வதில்லை. ஆனா தாவரங்களும் ஒரு உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் என்பது பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள். அப்ப விலங்குகள் பிராணிகள் உயிருள்ளது, அதே போல தாவரங்களும் உயிருள்ளவை. ஏனென்றால் உயிருள்ளவற்றுக்கு வளர்ச்சி, இனப்பெருக்கம், உணவு உட்கொள்ளல் போன்ற விடயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதோட உயிருள்ளவையில இடம்பெயரக்கூடியவை, இடம்பெயர முடியாதவை என்று இருக்கின்றன. இடம்பெயரக்கூடியவை தமது உணவை இடம்பெயர்ந்து பெற்றுக்கொள்ளும். இடம்பெயர முடியாதவை தமக்குரிய உணவை தாமே தம்முடைய உடலில் உண்டு பண்ணும். அதான் தாவரம். உடல் என்றது தாவரத்தின் உறுப்புகளை சொல்ற. அப்ப தாவர உறுப்புகள்ல அது தனக்குரிய உணவை உற்பத்தி செய்கின்றது. அப்படிப்பட்ட தாவரத்தின் வேர்கள் நிலத்தில ஊன்றி நிரந்தரமாக இருப்பதற்கு உதவுகின்றது. மண்ணரிப்பு இந்த நில வேர் ஊன்றி நிற்பத, அதாவது நிலத்தில வேர் ஊன்றி நிற்பதற்கு பாதகமாக அமைகின்றது. எப்படி என்று சொன்னால், மண் அரிக்க தாவரம் கீழே மேலிருந்து அதுக்கு பிறகு போகாது, இருக்காமலைத்தான் அப்படியே தான் நிற்கும். அப்ப இந்த தாவரத்தில மேற்பகுதியில இருக்கின்ற மண்ணுகளும் அரிக்கப்பட்டோடனே தாவர நிலையாக நிற்பதில் பெரிய சிரமமாக இருக்கும். அதுபடியால் அது ஒரு சின்ன காற்று வீசினாலும் சரிந்து அப்படியே விழுந்து சில வேளையில பக்கத்துல வீடுகள் இருந்தால் பெரிய பாதகமாக அமையும். வீடுகள் வீதிகள் என்று இருக்கக்கூடும். அப்ப தாவரங்களை மண்ணரிப்பில இருந்து காப்பாற்ற உகந்த முறை. அப்ப தாவரங்கள் இருக்குது. மண்ணரிப்பு எவ்வாறு உண்டு பண்ணப்படுகின்றது என்றதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மழை நீர் பொழிகின்ற போது மழை மேலே இருந்து, அதாவது மழை என்பது எப்படி என்றால் நீரியல் வட்டம். நிலத்திற்குள்ளே இருக்கின்ற நீர், நிலத்திலே இருக்கின்ற நீர் சூரிய வெப்பத்தால நீராவியா போய் மேகத்தில முகில் கூட்டமாக இருந்து அவை கீழே அங்க முகில் கூட்டம் குளிர்ச்சி அடைகின்ற போது நீராக மாறினோன்னு அது நிலத்தை வந்து அடையுது. இதுதான் மழையின் நீரியல் வட்டம். அப்படி மேலே இருந்து வருகின்ற நீர் கொஞ்சம் வேகமாகவும் பாரமாகவும் இருப்பதால் அது அந்த நிலத்தில படுகின்ற போது நிலம் அதிருகின்றது. அதுதான் மண்ணரிப்பை உண்டு பண்ணுகின்றது. அப்ப மழை மண்ணரிப்பை ஒரு வகையில உண்டு பண்ணுகின்றது. மழை நீர் தேங்குகின்ற, மழை நீர் சேர்ந்து ஓடுகின்ற போது அந்த வெள்ளமும் மண்ணெரிப்பை உண்டு பண்ணுகின்றது. மிக முக்கியமாக இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு முக்கிய காரணங்கள் தெரிந்தா போதும். அப்ப இந்த மலை நாடுகள்ல தான் இது பெரிய பாதகமாக இருக்கும். மலை நாடு என்பது மேடு பள்ளம். அப்ப கொஞ்சம் தண்ணி வந்தாலும் அந்த தண்ணி கீழே தான் பெறும். அப்ப அந்த தண்ணி கீழ் நோக்கி வருகின்ற போது, இப்ப மலை பிரதேசமாக இருந்தால் இப்படியாக மலை இருக்கின்றால் இதில் ஒரு தாவரம் இருக்கென்று வைத்துக் கொள்வோம். இது இந்த நிலத்துல தோண்டி இருந்தால் இங்கு உற்பத்தியாகிற நீர் ஓடி வருகின்ற போது இந்த வேரை அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு வேர்பகுதி பலமில்லாம இருக்கின்றது. அப்ப சின்ன காற்று வீசும் போதோ அல்லது மண் கூடுதலா இருக்கும் போதோ இந்த மரம் கீழே சரிகின்றது. அப்ப இந்த பாதைகள் இருந்தா, இந்த மலையில பாதைகள் இருந்தா, வீடுகள் இருந்தா அதால பாதிப்பு ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, மண்ணுகள் கூடி சரிகின்றது. மண் சரிவு ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இது தாவரங்கள் மண்ணரிப்பிலிருந்து பாதுகாக்கிறதா நாங்கள் இப்ப கேட்கிறோம். அப்ப தாவரங்களை மண்ணரிப்பில இருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியாக இருக்கின்ற தாவரங்களை, இதுல இருக்கின்ற வேர்களை மண்ணரிப்பில இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுல உகந்த முறை எது என்று கேட்கப்படுகிறது. தாவரங்களை சுற்றி உரித்த தேங்காய் மட்டைகளை பதித்த, அது நல்ல காரியம்தான். அதாவது தாவரங்களை சுற்றி தேங்காயை உரித்த பிறகு கிடைக்கின்ற மட்டைகளை நாங்கள்
சுற்றி பதிப்போமாக இருந்தால் நிலத்திலே வருகின்ற நீர் முதல்ல ஓடி வரும் வீட்டில இருந்து வருகின்ற நீர் அல்லது வெள்ள நீர் அல்லது மழை வீழ்ச்சியால் விழுகின்ற நீர் இந்த பகுதியில தாக்கத்தை குறைவாக செலுத்தும். அப்ப அங்க மண்ணரிப்பு மிக குறைவாக இருக்கும். அப்ப தாவரங்களை பாதுகாப்பதற்கு உகந்ததாக இருக்கும். ஏனைய காரணங்களை பார்ப்போம். தாவரங்களை சுற்றி தடிவேலி அமைத்தல். தடிவேலி அமைக்கிறது அதாவது அந்த காணிகளுக்கு அல்லது தாவரங்களுக்கு ஏனைய உயிரினங்கள் பிராணிகள் மிருகங்கள் அழிவு ஏற்படுத்தாமத்தான் நாங்கள் தடிவேலி அமைக்கிறது. தாவரங்களே சில தாவரங்கள் முட்கள் கொண்டதாக இருப்பது தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு. மிருகங்கள் தங்களை உடம்பை போட்டு தேய்த்து அந்த தாவரத்தை பாதிக்கப்படும். அப்ப அதுக்கு என்ன செய்யும்? அது முட்கள் கொண்டதாக இருக்கும். எல்லாம் இயற்கையிலே ஒரு நியதிக்கேற்பத்தான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப தடிவேலி அமைத்தல் தாவரங்களை மிருகங்கள்ல இருந்து பாதுகாக்கவே ஒழிய நீரில் இருந்து பாதுகாக்க அல்ல. அதாவது மண்ணரிப்பில் இருந்து பாதுகாக்க அல்ல. தாவரங்களை சுற்றி சீமெந்து திரையாக்கம் அது முட்டாள்தனமானது. எல்லா தாவர வேர்களும் சுவாசிக்கின்றது. அப்ப சுவாசத்துக்கு இந்த சிமெந்து போட்டு விட்டால் அந்த தாவர வேர்கள் ஆரோக்கியமாக வளர முடியாம இருக்கும். தாவரத்தின் சுவாச பகுதி எல்லா உறுப்புகளும், அதாவது வேர், தண்டு, இலை எல்லாம் சுவாசிக்கின்றது. இப்ப எங்களுக்கு மத்திய பிராணிகள் என்று சொன்னா அவைக்கு நுரையீரல் இருக்கும். அப்ப அவற்றுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட பகுதி உடற்பக்கம்தான் சுவாசத்துக்கு உதவுகின்றது. எங்களுக்கு எல்லாம் மூக்கினூடாக நுரையீரல் சுவாசத்துக்கு தேவை. ஆனா தாவரங்களுக்கு தாவரத்தின முழு பாகமும் சுவாசிக்கிறது. அப்ப சிமெண்ட் போடுதல், சிமெண்ட் தரை ஆக்கல் தவறானது. சரி, இனி 53வது கேள்வியை பார்ப்போம். மூடாமல் சமைக்க வேண்டிய உணவுப் பொருள் அல்லாதது யாது? இங்கே கேள்வியை கவனிங்க பிள்ளைகள். இங்கே அல்லாததுதான் கேட்கப்படுகின்றது. மூடாமல் சமைக்க வேண்டிய உணவு அல்ல, அல்லாதது. அப்படி என்று சொன்னால் மூடி சமைக்க வேண்டிய உணவு எது என்று கேட்கப்படுகின்றது. இதில் பலாக்காய் கண்டிப்பாக மூடி சமைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது இறுக்கமாக கண்டி போவதற்கு சாதகம் இருக்கின்றது. அப்ப அதற்கான விடை பலாக்காய். காலில் குற்றும் நச்சுத்தன்மையுள்ள ஆணி, அதாவது நாங்கள் இரும்புகள், உங்களுக்கு தெரியும், இரும்புகள் காலப்போக்கில் கரல் பிடிக்கும். அதாவது நீர் படுவதன் மூலமும் குளிர் காற்றுப்படுவதன் மூலமும் உப்புத்தன்மையுள்ள காற்றுப்படுவதன் மூலமும் இரும்புகள் துருப்பிடிக்கும். உங்களுக்கு தெரியும், கடற்கரைகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கிற இரும்பு பொருட்கள் மிக விரைவாக துருப்பிடிக்கும். ஏனென்றால் கடற்கரையில கடல்ல இருந்து வருகின்ற காற்று, அதாவது உப்பு தன்மை உள்ள காற்றாக இருக்கும். அந்த உப்புத்தன்மை உள்ள காற்றினால அதில் உள்ள ஈரப்பத நீரினாலேயும் அந்த இரும்புகள் மிக விரைவாக துருப்பிடிக்கின்றது. அப்ப துருப்பிடித்தலால அந்த இடத்தில அந்த இரும்பின் தன்மை மாறுபடுகின்றது, அது இழகுகின்றது. அந்த துரு, அந்த ஆணி ஒன்று எங்களுக்கு குற்றமாயிருந்தால், துருப்பிடித்த ஆணி எங்களை காந்த குற்றமாக இருந்தால் அந்த துரு பகுதி ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்குகின்றது. அது எங்களுக்கு நோயை உண்டு பண்ணி மரணத்தை கூடி உண்டு பண்ணும். அப்ப காலில் குற்றின் நச்சுத்தன்மை உள்ள ஆணி துருப்பிடித்த ஆணி. பிளாஸ்டிக் ஆணி அல்ல, இரும்பாணியும் அல்ல. இரும்பாணியில துருப்பிடிக்காம இருந்தால் அதாலே ஆபத்து இல்லை. பிளாஸ்டிக் ஆணியில ஒருவித ஆபத்தும் இல்லை. ஆனா துருப்பிடித்த ஆணி காலில் குற்றமாக இருந்தால் அது ஒரு நச்சுத்தன்மையாலே ஏற்பு என்கின்ற ஒரு வகை நோயை உண்டு பண்ணும். அதனாலே மரணம் நிகழலாம். இனி நாங்கள் 55வது வினாவை பார்வையிடுவோம். இரவில் பூக்கும் பூக்களின் நிறம் பெரும்பாலும் யாதாக இருக்கும்? அப்ப முதல்ல நாங்கள் பார்க்கணும், பூக்களின் பயன் என்ன? பூக்கள் ஏன் பூக்கின்றது?
இப்ப தாவரங்கள்ல பூக்கள் இதற்காக பூக்கின்றது. அந்த பூக்களால் என்ன பயன் கிடைக்கின்றது? பூக்கள் எதற்காக பூக்கின்றது என்றால் அந்த பூ பிஞ்சாகி காயாகி கனியாகி தன் இனத்தை பெருக்குவதற்குரிய வித்துக்களை பரம்பலடைய செய்வதற்கு. அப்ப இந்த பூவின் உறுப்புகள்ல இருக்கிற சில பாகங்கள் சேர்ந்து புதிய இனத்தையும் கருக்கட்ட உதவுகின்றன. பூவிலே ஆண் பூ பெண் பூ என 2 வகை இருக்கின்றது. அப்ப பெண் பூவிலே இருக்கிற பூவிலே சாதாரண ஆண் பூவிலே இருக்கின்ற மகரந்த மணிகள் பெண் பூவிலே இருக்கின்ற குறி தம்பம் சூலகம் என்று அந்த பகுதியிலே சேருவதன் மூலம்தான் புதிய ஒரு வித்து உருவாகும் கருக்கட்டப்பட்டு. அப்ப அது சேருவதற்கு இந்த பூச்சிகள் உதவி செய்கின்றது. அதனால தான் பூக்கள் பல நிறங்களை உடையதாக இருக்கின்றது. ஏன்? பூச்சிகளை கவருவதற்கு. சூழலில் இருக்கிற பூச்சிகள் தங்களுடைய கண்ணுக்கு நல்ல அழகான நிறங்கள் இருந்தால் அந்த பூக்களை நாடி போகும். அப்ப பூக்கள் நிறங்களாக இருக்கும். அது மட்டும் அந்த பூக்களின் அடிப்பகுதியில கொஞ்சம் தேன் போன்ற பகுதி கிடைக்கும். என்ன காரணம் என்றால் அந்த வருகின்ற பூச்சிகளுக்கு ஒரு உணவு கீழே கிடைக்கும் தான் அது தேடி போய் அந்த இடத்துல உணவை குடிக்கின்ற போது அந்த மகரந்த மணிகள் அந்த பூச்சிகளின் உடம்பிலே ஒட்டி கொண்டு இன்னொரு பூவில போய் அது இருக்கும் போது அந்த மகரந்த மணிகள் அந்த பூவின் பகுதியோடு சேர்ந்து கருக்கத்தல் இடம்பெறுகின்றது. அப்ப பூக்களை நோக்கி பூச்சிகள் வருவதன் பலனும் பூக்களால் அதனால் அடைகின்ற பலனையும் பார்ப்போம். இப்ப இங்க கேள்வி, இரவில் பூக்கும் பூக்களின் நிறம் பெரும்பாலும் யாதாக இருக்கும்? இரவில பூக்கிற பூ வெள்ளையாகத்தான் இருக்கின்றது. நீங்க பாருங்க, மல்லிகை பூ எல்லாம் வெள்ளையாக இருக்கும். அது என்ன காரணம் என்றால் இரவில பூக்களை நாடி வருகின்ற பூச்சிகள் இரவில, அதாவது வெளிச்சம், ஒரு பொருள் எங்களை கண்ணு தெரியணும் என்றால் அதுல வெளிச்சம் பட்டு தெரிக்கணும். ஆனா இரவில வெளிச்சம் இல்லை, சூரியன் இல்லை. அப்ப சூரியன் இல்லாத பக்கத்திலே இருக்கப்பட்ட கொஞ்சம் வெளிச்சத்திலே பொருள் தெரியணுமாயிருந்தால் அது வெள்ளையாக இருக்க வேண்டும். அப்ப வெள்ளை நிறத்தில பூக்களை இயற்கையே படைத்திருப்பதன் காரணம் இரவிலையும் அந்த பூக்களை நாடி பூச்சிகள் செல்வதற்காக. அப்ப இரவில் பூக்கும் பூக்கள் என்ன நிறமாக இருக்கும் என்பதற்கான விடை வெள்ளை என்பது ஆகும். அடுத்த இந்த பக்கத்தின் இறுதி வினா, கிரி கிறங்க நடனம் ஆடி மகிழ்பவர்கள். அதாவது கிரிகிறங்க நடனம் என்பது ஆதிகால இலங்கை வாழ் வேடுவர்கள் ஆடிய நடனம். அதாவது ஆதி காலத்துல வாழ்ந்த வேடுவர்கள், உண்மையிலே அவர்கள்தான் இலங்கையின் மூதாதையர். இலங்கை அவர்களுக்கு தான் சொந்தமானது. மற்றவர்கள் எல்லாரும் எங்கேயோ நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து வந்து இலங்கையில குடியேறினவர்கள். அப்ப அந்த நடனம், அவர்கள் ஆடுகின்ற கிரிகிறங்க நடனம் யாரால் ஆடப்பட்டது என்ற கேள்விக்கான விடை வேடுவர்கள் என்பது புலனாகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, இன்னும் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய வினாக்களையும் நாங்கள் பார்வையிடுவோமாக இருந்தால் இந்த சுற்றாடல் சார்ந்த வினாக்களை கற்ற பலன் பூர்ணமாக கிடைக்கும். கொஞ்சம் உற்சாகமாக இருந்து ஆர்வமாக இருந்து நீங்கள் இந்த பகுதியை கற்றுக்கொள்ளும்படி மிகவும், அதாவது உங்களை மிகுந்த அக்கறையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுல 57வது கேள்வியை பார்ப்போம். ஏன்னா 3 கேள்விதான் இருக்குது. இரண்டாவது இதுல 31வது கேள்வியில இருந்து ஆரம்பிக்க இல்லை, 30வது கேள்வியில இருந்தால் சுற்றாடல் ஆரம்பிக்கின்றது. அப்ப 30ல இருந்து ஆரம்பித்தால் 59 வரையில 30 வினாக்கள். 60வதாக கட்டுரை பகுதி இருக்கும். இதான் அரச பரீட்சை என்ற அமைப்பு. அப்ப இதுல 57வது கேள்வி, தூய நீருக்கு இல்லாத ஒரு இயல்பு.
நீங்க தண்ணீர் என்பது எங்களுக்கு தெரியும் மனித எல்லா உயிரினங்களுக்கும் மிக முக்கியமானது. அதாவது பூமியிலே 5 பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அப்ப இந்த நீர் என்பது முக்கியமான ஒரு பொருள். இந்த உயிரினமும் முதல் முக்கியம் சுவாசிப்பதற்கு காற்று, அடுத்தது முக்கியம் அவை அருந்துவதற்கு நீர், மூன்றாவது தான் அதுக்கு பிறகுதான் உணவு, அதுக்கு பிறகு இருப்பிடம் என்று பல வசதிகள் தேவை. முதல் தேவையான பொருட்கள். அதிலே இந்த நீருக்கு உள்ள பண்புகளை நாங்கள் பார்க்கணும். நீர் என்பது திரவம். அது ஒரு பாத்திரத்துல இட்டால் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்துல தான் இருக்கும், அதற்கென வடிவம் இல்லை. அது ஒரு திண்ம பொருளாக இருந்தாலும் அதற்கு வடிவம் இல்லை. திண்மம், திரவம், வாயு எங்களை சூழ உள்ள பொருட்கள் இருக்கின்றது. திண்மம் என்றால் நிலையான வடிவம் இருக்க வேண்டும். ஆனா இந்த நீர் திண்மம் அல்ல, திரவ பொருள். அதாவது திண்மம் என்றால் நிலையான வடிவம் இருக்க வேணும். திரவம் என்பது நிலையான வடிவம் இல்லை, ஆனால் பொருள். காற்று என்பது கண்ணுக்கு தெரியாத அசையக்கூடிய செறிவில வித்தியாசமாக இருக்கக்கூடிய பொருள். அப்ப தூய நீருக்கு தூய்மையான நீராக இருந்தால் எந்த நீரை நாங்கள் தூய்மையான நீரை கருதலாம் என்றால், மழையில வார நீர், மழை பெய்கின்ற வருகின்ற நீர் தூய்மையான நீர். ஆயினும் மழை நீரை நாங்கள் அருந்தக்கூடாத காரணம் என்று சொன்னால், அது வருகின்ற பாதையிலே இருக்கிற தூசிகள், கிருமிகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரும். அப்ப மழை நீரை குடிப்பது தவறு. அப்படி மழை நீர் தான் குடிக்கணும் என்று சொன்னால் சூடு பண்ணி அந்த கிருமி செத்த பிறகு குடிக்கலாம். அப்ப தூய நீருக்கு இல்லாத ஒரு இயல்பு என்றால், அப்படி தூய நீராக இருந்தால் அதுக்கு சுவை இல்லை, மனம் இல்லை, நிறம் இல்லை. அப்ப இங்கே நிறமில்லை, மனமில்லை ஒத்துக்கொள்ளுகின்றது. சுவை உண்டு என்பது தவறு. நாங்க தண்ணீரை குடிக்கிறது அதன் சுவைக்காக அல்ல. உணவை சாப்பிடுறது சுவையும் கருதித்தான், பசியும் சுவையும். அதுக்காக பசிக்கா வேண்டிய சுவை இல்லாத உணவை எல்லாம் சாப்பிடுவோம் இல்லை, சுவை தேடித்தான் சாப்பிடுகின்றோம். ஆனா தண்ணீரை குடிக்கிறதுக்கு சுவை காரணம் அல்ல, வறட்சி. அதாவது எங்களோட தாகம் என்பது வறட்சியாக உண்டாகினோன்னு அந்த தண்ணீரை விட்டோன்னு இந்த வறட்சி இல்லாம போகின்றது. இப்ப நாக்கெல்லாம் தாகம் என்றால் வறண்டு போயிருக்கும், அதுல தண்ணியை ஊற்றினோன்னு அந்த வறட்சி இல்லாம போகின்றது. அதுக்காகத்தான் தண்ணியை குடிக்கிறோம். அப்ப அதுக்கு சுவை இல்லை. வைகாசி தினத்திலே பௌர்ணமி எவ்வகையில் முக்கியத்துவமானது என்றால், 28 தினங்களுக்கு ஒருக்கா பௌர்ணமி தினம் வரும். அதுல வைகாசியில வருகின்ற பௌர்ணமி தினத்தை விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. விசாக் பண்டிகை என்பது புத்த மதத்தின் கடவுளான புத்தரின் அவர் பிறந்த ஞானமடைந்த தினத்தை குறிக்கின்றது. அப்ப அந்த நாளை விசாக் பண்டிகையாக பௌத்தர்கள் கொண்டாடுவார்கள். ஒருவருக்கு அயோடின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய், அயோடின் குறைவாக இருந்தால், எங்களுக்கு கிடைக்கிற உணவிலிருந்து அயோடின் குறைவாக கிடைக்குமாக இருந்தால், அதாவது எங்களுக்கு கண்டமாலை என்கின்ற ஒரு வகையான நோய் உண்டுவாகும். கழுத்துக்கள்ல கட்டி போல இருக்கும். அந்த நோயை உண்டு பண்ணாமல் இருக்கணுமா இருந்தால் நாங்கள் அயோடின் கலந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். இந்த முருங்கை இலை எல்லாம் அயோடின் கலந்த ஒரு உணவு பொருள். அப்ப அதாவது முருங்கை இலை, கறி முருங்கை இலை என்று சொல்றது முருங்கை கீரை, அந்த முருங்கை இலையை நாங்கள் உணவாக உட்கொள்ளலாம். சரி பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் இந்த வெற்றிக்கணி இதழின் முதலாவது பயிற்சியின் 2வது பாகத்தின் வினாத்தாள் 2 சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்றுவிட்டோம்.